சமண சமயத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய மாபெரும் ஜைன மத துறவி மகாவீரர். இந்த மகாவீரர் பத்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். இரு விழிகளை மூடி நீண்டதொரு தியான நிலை இது. நல்ல நிமிர்ந்த நிலையில் 6 ஆதாரங்களுக்கும் ஆதாரமாக அமைந்திருக்கும் அற்புதமான பிரான்ஸ் சிலை. கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP இதனை தயாரித்திருக்கிறது. மகாவீரரால் மக்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறோம். 3 ரத்தினங்கள் என அழைக்கப்படும் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் என்ற போதனையை போதித்தவர் சீனர், அதாவது வென்றவர், மாமனிதர், ஞானபுத்திரர், அதிவீரர் என பல பெயர்களால் போற்றப்படுகிறார். அவருடைய போதனைகளும் தத்துவங்களும் இன்றும் உலகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக புகழ் மாலை சாற்றப்படுகிறது. உலகெங்கும் உள்ள ஜைனர்கள் அவருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 2ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமும் மகாவீர ஜெயந்தியாக கொண்டாடுகின்றனர். இவருடைய பிறப்பு கிமு 599. இடம் குண்டா, வைசாலி, பீகார் மாநிலம். வர்த்தமானர் என்ற பெயர் இவருடைய பெற்றோர்களால் இடப்பட்டது. மனித வாழ்க்கையின் அர்த்தம் தேடி சுமார் 12 ஆண்டுகள் தியானம் மற்றும் ஆன்மீக தேடலில் ஈடுபட்ட மகாவீரர் அவர்கள் சாரா எனும் மரத்தடியில் ஞானம் பெற்றார். அதிலிருந்து மகாவீரர் என அழைக்கப்பட்டார். மகாவீரர் என்றால் பெரும் வீரர் என்ற பொருளாகும். 24 தீர்த்தங்கரர்களில் கடைசி தீர்த்தங்கரர் என சமணர்களால் போற்றப்படும் மகாவீரரின் போதனைகள் அன்பையும் மனித நேயத்தையும் அகிம்சையையும் போதிக்கும் ஓர் உன்னத கோட்பாடுகளாக விளங்கி வருகிறது. மகாவீரர் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஓர் ஆத்மா உண்டு. அது தனது நல்ல அல்லது கெடுதல் செயல்களின் விளைவாக கர்மா என்னும் வினை பயன்களை அடைய நேரிடும் என்று போதித்து அருளியவர் மகாவீரர். இதிலிருந்து விடுபட 3 ரத்தினங்கள் என்று அழைக்கப்படும் நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல் ஆகியவற்றை கடைபிடித்தால் சித்த நிலையை அடையலாம் என்று அருள்பாலித்தவர். எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காமல் இருத்தல், உண்மையை மட்டும் பேசுதல், திருடாமை, பாலுணர்வு, இன்பம் துய்க்காதிருத்தல், பணம், பொருள், சொத்துகள் மீது ஆசை கொள்ளாமல் இருத்தல் என 5 பண்புகளும் ஜைன மதத்தின் உறுதிமொழிகளாக விளங்கி வருகிறது. உண்மையை சொல்ல போனால் மகாவீரர் அகிம்சையை தன்னுடைய பெரும் கொள்கையாக போதித்த மாபெரும் சீர்திருத்தவாதியாக இன்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறார். மகாவீரர் ஒரு அருள் மகான். அவர் ஜைன மதத்திற்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல, உலகில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் உறவினர் ஆவார். காரணம், அவருடைய போதனைகள் அனைத்தும் ஒரு மனிதனை மனிதனாக உயர வைக்கும் தன்மையை கொண்டது. அவ்வாறான மகாவீரருடைய சிலை பிரான்ஸ் வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP இதனை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறது. ஜைன பெருமக்கள் இதனை வாங்கி தங்கள் இல்லங்களிலும் தங்கள் வியாபார கூடங்களிலும் வைத்து வணங்கி வந்தால் பல நன்மைகளை பெறலாம். முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.